சிவகுமார் ஐயா கூட வராங்களாம். நிறைய கோட்டைக்கு போகிறாங்க. கோட்டைக்கு போகும்போது பாருங்கள், அங்கே தான் நடக்குது பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் கேள்விப்பட்டு முதல் மாடியில் இருக்கிறவர் இவர் வராரு, சிவகுமார் ஐயாவும் அவங்க அம்மாவும் வராங்கன்னு சொன்ன உடனே அந்த முதல் மாடியை விட்டு கீழே பரபரன்னு இறங்கி கீழே இருந்து கூட்டு போனாராம். இது கூட ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, தாய்மை பற்றி பேசும்போது மறுபடியும் நினைவுபடுத்தலாம், தப்பு கிடையாது. அவர் பாருங்கள், அவர் அப்படியே கீழே அதை கூட சொல்லுவார். இன்னொரு வேறு பதிவு சொல்லியிருப்பார் சிவகுமார் ஐயா. எப்படி போகிறாராம், அவருக்கு முன்னால் போலையாம். அவர் அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு அவ்வளவு மரியாதையாக கொண்டு போகிறாராம், மேலே கொண்டு போனாராம். கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய எதிர்ப்புறத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரு எம்ஜிஆர் உட்கார்ந்தாராம். சொல்கிறாரு, எழுதுறாரு. அதாவது அப்போ சொல்கிறாரு திரு சிவகுமார் ஐயா, என்ன ஒரு அழகு பாருங்கள் அந்த எழுத்து. அதாவது எங்கள் அம்மாவுக்கு 71 வயசு, ஆனால் 17 வயது பெண்ணு மாதிரி அவ்வளோ நாணப்பட்டுக்கிட்டு அவருக்கு முன்னால் அது என்னென்னா அந்த தாய்